பாம் ஜுமைரா மாதிரி 3 தீவுகள் கட்டணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னாவும் இப்போ வந்து ஒரு தீவை கைவிட்டுட்டாங்க, ஒரு தீவு இன்னும் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இது ஃபர்ஸ்ட் வந்து கடலை காமிச்சு இது வந்து ஓகே அப்படின்னு சொன்ன உடனே இமிடியேட்டாக என்ன வரும்னா இன்னொரு தீவு ஜபல் அலின்னு சொல்லி பக்கத்துல இருந்து ஃப்ரீ ஜோன் ஏரியா இருக்கு, அது வந்து பாம் ஜபல் அலி. இந்த இந்த இது எப்படின்னா இது வந்து 17 லீஃப் அப்படின்னா இது அதை விட அதிகமான லீஃபு, சைஸு பெருசு, இதை விட கிட்டத்தட்ட ஒரு 1.25 மடங்கு 1.5 மடங்குக்கு மேலே பெரிய தீவு. அதுலேயும் கிரசண்ட்டு, அதில் 4 ஓப்பனிங் அப்படி வச்சு, ஏன்னா இதில் பாடம் கற்றுக்கிட்டாங்கல்ல, அதை வந்து ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கும்போது 2007-8 வந்து அதை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. பிகாஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வேர்ல்டு வைடு. இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்ல, இது $12 பில்லியன் அப்படின்னா அது $20 பில்லியன். அதுக்கப்புறம் தேரான்னு ஒரு ஏரியா இருக்குது, நம்ம தமிழர்கள் முன்னாடி நிறையா இருந்த ஏரியா, இப்போ இருக்காங்க. அந்த ஏரியாவில் வந்து ஷார்ஜாவுக்கு அதுக்கு இடையில அந்த இதில் வந்து இதை விட 4 மடங்கு பெருசாக வந்து பாம் தேரா அப்படின்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க, கொஞ்சம் ஆரம்பித்தாங்க. அது வந்து இப்போ ஐ திங்க் இப்போ ஆல்மோஸ்ட் கைவிட்டுருக்காங்கன்னு தோணுது.